ஜான் வெஸ்லி மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய நிறுவனர், இங்கிலாந்தின் அப்போஸ்தலன் என்னப்பட்டவர். இங்கிலாந்தை நோக்கி பயணிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான புயல் ஏற்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா ஜான் வெஸ்லிக்கு பயம், கைகள்லாம் நடுங்குது. இந்த கப்பல் பயணத்தில் ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்களை பார்த்தார். ஜெர்மனியை சேர்ந்தவர்கள், மொரேவியன்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் கொந்தளிக்குது, புயல் பயங்கரமாக அடிக்குது. அவங்க பயப்படவே இல்லை, கவலையே படலை, கலங்கவே இல்லை, கண்ணீரே வடிக்கலை. ஜெபம் பண்ணாங்களாம், பைபிள் படித்தாங்களாம், தைரியமாக இருந்தாங்களாம். இவர்களை பார்த்து தான் இந்த ஜான் வெஸ்லி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமே உண்டாயிற்று. மனமாற்றம் அடைந்து கிறிஸ்துவோடு நெருங்கி நடக்கிற, கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொண்ட அனுபவம் அப்போ தான் அவருக்கே கிடைச்சிச்சு. அதில் ஒரு பாஸ்டர் இருந்தாராம், மொரேவியன் பாஸ்டர் ஆகஸ்ட் ஸ்டாஞ்சன்பர்க் என்ற ஒரு போதகர். அவர் ஜான் வெஸ்லியை பார்த்து கேட்டாராம், யங் மேன், டு யூ நோ கிரைஸ்ட்? வாலிபனே, உனக்கு இயேசுவை தெரியுமா? அவர் சொன்னாராம், இயேசுவை தெரியும், அவர் உலக ரட்சகர் அப்படின்னாராம் ஜான் வெஸ்லி. பாஸ்டர் திரும்ப கேட்டாராம், வாலிபனே, உனக்கு இயேசுவை தெரியுமா? இயேசுவை தனிப்பட்ட முறையில் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே ஒரு மனதில் சுருக்குன்னு குத்தியது. நீ தனிப்பட்ட முறையில் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறாயா? Do you have saving relationship with Christ? இயேசுவோடு அந்த ரட்சிக்கும் உறவு உனக்கு இருக்கிறதா? இதுக்கப்புறம் இங்கிலாந்துக்கு வந்த பிற்பாடு தான் ஜான் வெஸ்லி வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாயிற்று. இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதல் அடைந்தார். தன்னை முற்றிலும் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தார். அதுக்கப்புறம் ஊழியம் வல்லமையாய் நடைபெற்றது. இன்னைக்கு நாம் இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறோம்?